வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இது வந்து சைனு வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ரேஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆகுது. ஒரு இடத்துல வந்து நிற்காது, திடீர்னு ரேஸ் ஆகும், திடீர்னு அதுவாகவே கம்மியாகும், திடீர்னு அதுவாகவே ரேஸ் ஆகும். நான் வீடியோவில் க்ளோஸில் காமிக்கிறேன். ஓகே, பார்த்துருப்பீங்க. சவுண்டு வந்து ரேஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும். முதல்ல வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கார்பரேட்டர் வந்து முதல்லபடியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம். கார்பரேட்டரும் ஏர் ஃபில்டரும். அதுக்காக வந்து நம்ம மேனிஃபோல்டு ஜாயிண்டில் வரக்கூடிய போல்டு ரெண்டையும் வந்து கழட்டிகிட்டு இருக்கேன். முதல்ல வந்து மேனிஃபோல்டில் இருக்கிற 2 போல்ட்டையும் கழட்டுவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏசிசி கேபிள், அதாவது ஆக்சிலேட்டர் கேபிள் கழட்டணும். அதுக்கப்புறமா வந்து கார்பரேட்டரும் ஏர் ஃபில்டரும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த ரப்பரில் ஓஸில் இருக்கக்கூடிய கிளிப்பையும் நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி வந்து கழட்டிக்கிறலாம். ஓகே, ஏசிசி கேபிளை நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கலண்டே தான் இருந்தது, அதனால் ஈஸியாக அப்படியே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் இழுத்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த மேனிஃபோல்டில் வந்து ஒரு கரெக்டாக ஒரு டீப் இருக்கும், வேக்கம் டீப், அதாவது சாய் சிஸ்டத்துக்கு போகக்கூடிய வேக்கம் டீப் இருக்கும். அதை நம்ம வந்து ஒரு நோஸ் பிளேட் யூஸ் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். நம்ம வெளியில் இழுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து அத்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அதாவது பிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நோஸ் பிளேயர் வச்சு நம்ம வந்து அதை எடுத்து விட்டுறலாம். இதுக்கப்புறமா வந்து பெட்ரோல் வந்து ஆஃப் பண்ணிக்கிறணும். பெட்ரோல் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெட்ரோல் டீப்பை வந்து கார்பரேட்டரில் அந்த ஏர் ஃபில்டர் ஓஸுக்கு நேராக கீழே இருக்கும், அதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கார்பரேட்டரை வந்து தனியாக வந்து வெளியில் எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து அதை எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி வந்து பெட்ரோல் ஓஸ் தெரியும், அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து சோக் கேபிள், டிபிஎஸ் சென்சாரை வந்து நம்ம வந்து இப்போ ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்து சோக் கேபிள் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து 14 ஸ்பானர் யூஸ் பண்ணி நம்ம வந்து சோக் கேபிளை வந்து கழட்டி எடுக்கிறோம். ஓகே, சோக் கேபிளை வந்து நம்ம வந்து லைட்டாக லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கார்பரேட்டரும் அந்த மேனிஃபோல்டு ஜாயிண்டில் வரக்கூடிய அந்த லப்பரில் இருக்கக்கூடிய கிளிப்பும் வந்து கழட்டுறோம். ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி தான் அதையும் நம்ம கழட்டுறோம். ஓகே, அந்த கிளிப்பை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் அந்த ஓஸை வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சே நம்ம வந்து லைட்டாக வந்து நெம்பணும் அப்படின்னு சொன்னோன்னா அது ஈஸியாக பின்னாடி வந்து வந்துடும். அவ்வளோதான், மேனிஃபோல்டு ஜாயிண்டை வந்து தனியாக வந்து எடுத்தாச்சு. கார்பரேட்டர் வந்து ஏற்கனவே க்ளீன் பண்ணுற வீடியோ நிறைய போட்டேன், அதனால் வந்து இதில் க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து நான் போட போகிறது கிடையாது. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை மட்டும் போடுறேன். இந்த கார்பரேட்டரில் வந்து ஃபால்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், ஏர் ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாகவே ஜாம் ஆகி போயிருக்கு. அதை வந்து எல்லா டிஸ்மெண்டல் எல்லாமே வந்து டிபிஎஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் டிஸ்மெண்டல் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பட்டறையில் கொடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதை கழட்ட முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் லேத் ஒர்க்கில் கொடுத்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஏர் ஸ்க்ரூவை வந்து ட்ரில் பண்ணிவிட்டு வேறு ஏர் ஸ்க்ரூ தான் போடணும். இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து பிரித்தாச்சு. பக்கத்தில் வந்து எதுவும் மெல்ட் ஆகிராமல் இருக்கிறதுக்காக டிபிஎஸ்லேருந்து நம்ம சோக் வரக்கூடிய பாடி எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக கழட்டி எடுத்துகிட்டு இதை வந்து ஹீட் பண்ணி பார்க்கலாம். சரி வரல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லேத்துக்கு தான் போய் ஆகணும். நான் ஆல்ரெடி வந்து பக்கத்தில் இருக்கிற ஒர்க் ஷாப்பில் வந்து ஹீட் பண்ணி எடுத்து பார்த்தேன், எடுக்க முடியல. அதனால் வந்து லேத்தில் வந்து ஏர் ஸ்க்ரூ வாங்கி கொடுத்துட்டேன். ஏர் ஸ்க்ரூ வந்து ஒரு 80 ரூபாய்க்கிட்ட வந்தது ஒரிஜினலு. அதே ஏர் ஸ்க்ரூ வந்து லேத்தில் வாங்கி கொடுத்துட்டு அதை பழசை வந்து ட்ரில் பண்ணி அதை வந்து திரும்பவும் உள்ளே வந்து நமக்கு வந்து மர போட்டு தந்துட்டாங்க. அதை வந்து இப்போ வந்து வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். ஓகே, உள்ளே வந்து ட்ரில் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நியூ அதாவது வந்து உள்ளே இருக்கக்கூடிய மரம் வந்து நமக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு ஏர் ஸ்க்ரூவில் வரக்கூடிய ஓரிங் இருக்கும், அது வந்து இருக்கா இல்லையாங்கிறதையும் பார்த்துக்கிறணும். இப்போ நியூ ஏர் ஸ்க்ரூ வந்து நம்ம வாங்கும்போது அது கூட ஒரு ஸ்ப்ரிங்கும் ஒரு பிளேட் வாஷர் அது போக ஒரு ஓரிங் வரும். இது ரெண்டையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா நம்ம வந்து போட்டுக்கிறணும். இந்த நியூ ஏர் ஸ்க்ரூவை தான் நம்ம வந்து உள்ளே வந்து போட போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஏர் ஸ்க்ரூ வந்து ட்ரில் பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய
மரம் எல்லாமே போயிடும். திரும்ப வந்து மரம் வந்து க்ளீன் பண்ணி தருவாங்க. இப்போ நம்ம வந்து கேமராவில் பார்த்தாலே தெரியும், உள்ளே வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பழைய ஓரிங் வந்து உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை நம்ம வந்து லேத்தில் வந்து எடுக்கும்போது நம்ம இல்லை, அதனால் வந்து எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாது. அதனால் வந்து இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு கம்பியை வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உள்ள இருக்கக்கூடியது வெளியில் வந்து வந்துருச்சு. இந்த ஓரிங்கோடு வச்சு மாட்டோம்னாலும் நமக்கு கரெக்டான அலைன்மெண்ட் இருக்காது. அதனால் ஓரிங் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஏர் ஸ்க்ரூ வந்து திரும்ப வந்து உள்ளே போட்டு ஃபுல் டைட் பண்ணிடலாம். ஃபுல் டைட் பண்ணிவிட்டு ஏர் ஸ்க்ரூ வந்து எத்தனை மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் வந்து கேட்பாங்க. நான் வந்து இந்த வண்டிக்கு வந்து என்ன வைக்கிறேன்னா மூணு த்ரெட்டு வைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஏர் ஸ்க்ரூ வந்து எந்த வசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதை வந்து நான் ஒவ்வொரு த்ரெட்டாக வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ வந்து ஆஃப் த்ரெட்டு, இப்போ ஒரு த்ரெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து 2 த்ரெட்டு, அதுக்கப்புறம் இது வந்து 3 த்ரெட்டு. அவ்வளோதான் வைக்கிறேன். 3 to 4 வரைக்கும் வைக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. மைலேஜ் எதுவுமே ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, 3 த்ரெட்டு வந்து இதில் வந்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி மாட்டினதுக்கப்புறம் தான் ஏர் ஸ்க்ரூவை மாட்டும்போது தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஏன்னா நிறைய வீடியோக்கள் வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டுட்டேன். அதனால் வந்து வீடியோ லென்த்தாக இருக்க விரும்பலை. அதனால் வந்து என்ன பர்டிகுலராக நம்ம என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ மேனிஃபோல்டு லப்பரில் வர ஜாயிண்ட்டை வந்து நம்ம வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து சோக் கேபிள் வந்து நம்ம வந்து போட்டு டைட் பண்ணிடலாம். சோக் கேபிள் வந்து போட்டு நம்ம வந்து 14 ஸ்பானர் வச்சு டைட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து டிபிஎஸ் சென்சாருக்கு வரக்கூடிய இன்புட் லைன் வந்து நம்ம வந்து அந்த வயர் ஜாக்கெட்ஸை வந்து உள்ளே வந்து சொருகி வச்சிடலாம். ஓகே, டிபிஎஸ் சென்சாருக்கு வரக்கூடிய லைனே நம்ம வந்து சொருகியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் பெட்ரோல் டீப்பு, அந்த பெட்ரோல் டீப்பை வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாடி வரக்கூடிய அந்த ஏர் ஓஸில் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ஏர் ஓஸில் வந்து கார்பரேட்டரை வந்து ஃபிட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் முன்னாடி மேனிஃபோல்டுக்கு வரணும். ஓகே, மேனிஃபோல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதில் வந்து ஒரு வேக்கம் ஓஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருந்தோம். அந்த ஓஸை வந்து இப்போ வந்து நம்ம கரெக்டாக அதில் வந்து கனெக்ட் பண்ணி விடணும். சில டைம் வந்து இதையும் கவனிக்காமல் நம்ம வந்து கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்லோ ஸ்பீடு நிற்காது. அதனால் அந்த ஓஸும் வந்து முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கிறோம். அந்த பக்கம் போயிட்டு அதில் ஏதாவது வந்து அந்த ஓஸில் ஏதாவது லீக்கேஜ் இருக்குதா, அதில் ஏதாவது ஹோல்ஸ் இருக்குதா, பிஞ்சு இருக்குதா அப்படிங்கிறத வந்து பக்கா வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அது கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம மேனிஃபோல்டில் அதை மாட்டி விடலாம். அதில் ஏதாவது ஹோல்ஸ் டேமேஜ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து புது ஓஸ் வந்து வாங்கி மாட்டிக்கிறது நல்லது. இல்லைனா ஸ்லோ ஸ்பீடே நிற்காது. ஒரு மாதிரி ஏறி இறங்குற கம்ப்ளைண்ட் வந்து நம்ம அதுக்காகத்தான் பார்க்குறோம். அந்த கம்ப்ளைண்ட் வந்து அந்த ஓஸ் சரியில்லைனாலும் நிற்காது. இப்போ வந்து மேனிஃபோல்டில் வரக்கூடிய ஜாயிண்ட்டை வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, மேனிஃபோல்டில் வர 2 ஜாயிண்ட்டையும் நம்ம வந்து 10 mm ரிங்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ஈவனாக வந்து டைட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், ஈவனாக வந்து டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து மாட்ட போகிறோம். ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து உள்ளே வந்து கோர்த்துட்டு திரும்ப உள்ளே போட்டுட்டு ஏற்கனவே நம்ம கழட்டும் போது பார்த்தா தெரியும் ஆக்சிலேட்டர் கேபிளோட லாக் நட்டு வந்து எல்லாமே கழண்டு தான் கிடந்துச்சு. அது வந்து ப்ராப்பராக எவ்வளோ ப்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து கரெக்டாக வந்து லாக் பண்ணிடுறது வந்து நல்லது. சப்போஸ் இது வந்து இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில வண்டியில் வந்து இது வெளியில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக நமக்கு எவ்வளோ ப்ளே வேணுமோ அதை வச்சு டைட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து மேலே வந்து லாக் நட்டை வந்து போட்டுட்டு கேபிள் ப்ளே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதில் நம்ம லைட்டாக ரோப்பை வந்து அமுக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லைட்டாக வந்து அமுங்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் இந்த ப்ளே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லாக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஆக்சிலேட்டர் த்ராட்டில் கொடுத்தும் பார்க்கலாம். நம்ம வந்து அதில் வந்து ப்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டர் த்ராட்டிலில் வந்து ப்ளேயே இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம ஹேண்டில் பார் வந்து எங்கேயாவது லெஃப்ட் ரைட் நம்ம வந்து திரும்பும்போது வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு வரும். அதனால் அதுலேயும் நம்ம வந்து கரெக்டாக கவனம் செலுத்தி ப்ளே அதிகமாக இருந்துட்டால் கூட பிரச்சனை இல்லை, கம்மியாக இருந்துடக்கூடாது. அதிகமாக இருந்துட்டால் நமக்கு ஓட்டும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஒரு ஈவனாக கரெக்டாக பக்காவாக வந்து ப்ளே வச்சுக்கிறணும். ஓகே, அந்த கிளிப்பில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்க்ரூவையும் வந்து டைட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து அந்த ஆக்சிலேட்டர் கேபிளில் மேலே இருக்கக்கூடிய லாக் நட்டையும் வந்து ஃபுல் டைட் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது கலண்டு கிடந்துச்சில்ல, அது கலராமல் இருக்கிறதுக்காக ஸ்பேனர் வச்சு லாக் பண்ணிட்டோம். மேலே வந்து த்ராட்டிலும் கொடுத்து பார்த்துட்டோம். ப்ளே வந்து கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஓகே தான்.
வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஏர் ஃபில்டரையும் பார்க்கணும். ஏர் ஃபில்ட்ரு வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டியை வந்து மெயின்டெனன்ஸே இல்லை, பார்த்தாலே தெரியுது நிறைய டஸ்ட்டு. அதனால் வந்து ஏர் ஃபில்டரையும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். மாற்றுற மாதிரி இருந்துன்னா கண்டிப்பாக ஏர் ஃபில்டரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஏர் ஃபில்டர் வந்து எடுத்தாச்சு. இப்போ டஸ்ட்டை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் நமக்கு வந்து மைலேஜும் கிடைக்காது, ஐடியிலும் கரெக்டாக ஓடாது, அடைக்கிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். அதனால் வந்து நம்ம இப்போ வந்து ஏர் ஃபில்டரும் வந்து நியூ வாங்கிட்டு வந்திருக்கேன், ஹோண்டா ஒரிஜினலு. இந்த ஏர் ஃபில்டரில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், ஒரே ஒரு சைடு மட்டும் லைட்டாக வந்து தூக்கிட்டு இருக்கும், அதாவது ஒரு லெவல் மாதிரி இருக்கும். அதை வந்து நமக்கு இன்ஜின் பக்கமாக உள்ளே வச்சு நம்ம வந்து மாட்டிடணும். இது போக நம்ம மேலே வரக்கூடிய கவரும் வந்து வண்டி வந்து மெயின்டெனன்ஸே சரியில்லாதனால நிறைய டஸ்ட்டு, அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு தான் மாட்டணும். ஓகே, அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அதை சுற்றி வரக்கூடிய அந்த 4 ஸ்க்ரூவையும் நம்ம வந்து போட்டு டைட் பண்ணிடலாம். அந்த 4 ஸ்க்ரூவையும் நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்பரேட்டரில் அந்த மேலே மாட்டின அந்த ஏர் ஃபில்ட்ரு மேலே மாட்டக்கூடிய அந்த 4 ஸ்க்ரூ டைட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு ரப்பர் இருக்கும். நம்ம இப்போ மாட்டிக்கக்கூடிய அந்த ரப்பர் வந்து கரெக்டாக இருக்கணும். அது வந்து லூஸாக இருந்தாலும் வண்டியில் வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. சில பேர் வண்டி சவுண்டுக்காக அந்த ரப்பரை வந்து எடுத்துகிட்டு ஓட்டுவாங்க. அந்த மாதிரி பண்ணாலும் வந்து மைலேஜும் கிடைக்காது, பிக்கப்பும் இருக்காது. இந்த ஓஸுக்கும் கார்பரேட்டருக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் வந்து கரெக்டாக வந்து அந்த ஓஸை வந்து கரெக்டாக வந்து மாட்டி வச்சுக்கிறணும். இப்போ வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தாலே தெரியும் ஐடியில் வந்து ரொம்ப ஸ்பீடு வந்து அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஐடியில் வந்து இறக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நம்ம வந்து லூஸ் பண்ணி வைக்க முடியுமோ வச்சுக்கிறலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து அந்த ஸ்பீடு வந்து ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது, ஒரே மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஏதாவது டவுட் உங்களுக்கு அவசரமாக தேவைப்படுச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.